ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மார்க்கெட் என்னென்ன மாதிரியான மார்க்கெட் வந்து கிரியேட் ஆகும், அந்த மார்க்கெட்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அந்த மார்க்கெட்ல நம்ம எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வித்தியாசமா வரும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நம்ம பொதுவா பார்க்குற மார்க்கெட் என்னன்னு சொன்னா அப் டவுன் மார்க்கெட். ஸோ இப்படி எல்லாம் போகும். இல்லை அப்படின்னு சொன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ ப்ரைஸ் செக்ஷன் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகும், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து அப் டவுன் மார்க்கெட் நிறைய பார்க்கலாம். அந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிற விதம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த கிரியேட் ஆகிற விதத்தை நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா ட்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகும், இல்லாட்டி இப்படி ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து இப்படி போகும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ப்ரைஸ் செக்ஷன் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் போகும். இல்லைன்னா மார்க்கெட் டைப் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரைட்டியாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் டைப்பை நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஒவ்வொரு மார்க்கெட்டையும் ஒரு மைன்யூட்டாக செக் பண்ண நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஓகே ஓகே நான் சும்மா வரைஞ்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ட் ஏரியா, சப்போர்ட் ஏரியா. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஏரியா, இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியா, இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியா, ரெசிஸ்டன்ட், சப்போர்ட், சப்போர்ட், resisted area, resistant support, resistant area, and ஓகே. ஸோ ஒரு மார்க்கெட்டை ஒரு குட்டி நம்ம கெஸ் பண்ண மார்க்கெட் இந்த அளவு நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை நான் எதுக்கு உங்களுக்கு ஒரு டெமோவுக்கு தான் வரைஞ்சு காட்டினேன். இதை நம்ம மார்க்கெட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதை நம்ம எப்படின்னா சில டைம்ல நாம எந்த இடத்துல குழம்பி போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சும் நமக்கு சரியான மார்க்கெட்டை இதாக்கி இருக்க மாட்டோம், கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். அண்ட் அதுக்கோட பேட்டர்ன்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். அந்த பேட்டர்ன்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம எப்படி மார்க்கெட்டோட அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் போட்டிருக்க இந்த டெமோலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து வர ஸ்டெப்ஸில் வந்து மார்க்கெட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அந்த மார்க்கெட் மாறிட்டு இருக்கப்போ நம்ம உடனே அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் நம்மளால நல்லா ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அதை நம்ம எப்படி மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணி பார்க்கலாம், மார்க்கெட்டில் எப்படி அப்ளை பண்ணி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மட்டும் சொல்றேன். ஒரு மார்க்கெட்ல வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் கிரியேட் ஆகுது அப்படின்றத பார்க்குறேன். ஸோ நாம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலை பார்க்குறோம். எக்ஸ்ட்ரீம் லெவல் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கொடுக்கணும். ஓகே, ரெசிஸ்டன்ட் லைன் இந்த இடத்துல ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம், சப்போர்ட் ஏரியா கிரியேட் ஆயிருக்கு. இருக்கிற லெவல்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கணும். என்ன லெவல் இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. லெவலை ஒழுங்கா பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும். லெவல், ஸோ மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகுது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கிரியேட் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பாருங்க, இந்த இடத்துல ஒரு லெவல்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம்.
ஒரு மார்க்கெட்ல எவ்வளோ லெவல்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களால ஈஸியா ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அதான் நான் சொல்றேன், இருக்கிற லெவல்ஸை ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஏன் இதை மார்க் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, லெவல்ஸை நீங்க மார்க் பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்களால ட்ரேட் எடுக்க முடியாது. நான் அதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல லேட் என்ட்ரி பார்த்துக்கோங்க. லேட் என்ட்ரி கொடுத்துருக்கோம். நான் இப்போ இந்த இடத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறது ஒரு அப் டவுன் மார்க்கெட் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது. இப்படி போயிட்டு இப்படி போற ஒரு மார்க்கெட். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஐடிஎம். ஸோ நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெருசாக ஒன்றும் பண்ணல. ஸோ சரியாக பார்த்துக்கோங்க. நான் என்ன டிசிஷன் எடுத்தேன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இது ஒரு சப்போர்ட் ஏரியா எடுத்தேன். சரி, ரெசிஸ்டன்ட் ஏரியா, இது ஒரு சப்போர்ட் ஏரியா. ஏன் இந்த இடத்துல நான் சப்போர்ட் ஏரியா எடுத்தேன்னா, இந்த பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல உடஞ்சிருச்சு. இது என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் வந்தனால நான் வந்து இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் ஏரியாவை எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் ஏரியா இது. நம்ம இதை எடுக்க தேவையில்லை. நம்ம இந்த இடத்துல நான் எடுத்தேன். இந்த இடத்துல ரிவர்சல்ஸ் நடக்க சான்சஸ் இருக்கு. நமக்கு ரிவர்சல் தேவையில்லை. நமக்கு என்ன தேவைன்னு சொன்னா, இந்த கேண்டில் எப்படி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வரைக்கும் பினிஷா அழகா மூவ் ஆயிருக்கோ, அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு சரியா வந்து சேரும். ஸோ நமக்கு என்ன ஐடியா வந்துச்சு, ஓகே இது ஒரு அப் டவுன் மூவ்மெண்ட்ல வரும். அப்ப நான் என்ன முடிவு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப் டவுன் மூவ்மெண்ட்ல போகும். ஸோ இந்த கேண்டில் இப்படி போயிட்டு இப்படி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து ஒரு அப் டவுன் மூவ்மெண்ட்ல போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வேற என்ன எடுத்து பார்க்கலாம். ஸோ வந்து மார்க்கெட் எப்படி ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்றதுல தான் முக்கியமான விஷயம். ஸோ நான் இப்போ போற மார்க்கெட் நான் நினைக்கிற மாதிரி ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட். ஸோ ஒரு ரேஞ்சுக்குள்ளால போகுது. ஸோ நம்ம சரியா லெவல்ஸை மார்க் பண்ணிக்கணும். நம்ம சரியா லெவல்ஸை மார்க் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ சரியா லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். சரியா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். ஸோ அதான் ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கும். ஒவ்வொரு இடத்தையும் நம்ம மைன்யூட்டாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால சர்வை பண்ண முடியும். அதான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் எப்படி ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டையும் ஒவ்வொரு லெவல்ஸையும் நான் எப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நல்லா அப்சர்வ் பண்ணி எடுங்க, இல்லாட்டி சக்ஸஸ் வராது. ஸோ நல்லா கவனமாக இருந்து எடுங்க. ஓகே ஓகே, நமக்கு இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல ரிவர்சல் நடக்குது, இந்த இடத்துல ரிவர்சல் நடக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி ஒரு மார்க்கெட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப் டவுன் மூவ்மெண்ட்ல போகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, மார்க்கெட்டை நல்லா வாட்ச் பண்ணுங்க. நல்லா வாட்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன எடுக்கலாம் அப்படின்றத பாருங்க. அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றத பாருங்க. தப்பா இருந்தா பிரச்சனை இல்லை. பட் நான் அது கொஞ்ச நாள்ல அது உங்களால ப்ராக்டிஸ் பண்ணி வந்துடும். அது அந்த அப் டவுன் மூவ்மெண்ட் மார்க்கெட் இந்த மாதிரியான மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து எந்த மார்க்கெட்டை பார்த்தாலும் ஈஸியா உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியும். மார்க்கெட்டை அது வந்து மார்க்கெட்டை மூவ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் போகும் அப்படின்றப்போ, இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து அப் டவுன் மூவ்மெண்ட்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கு. சில டைம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி போகும் மார்க்கெட், இந்த மாதிரி போகும். சில டைம் அப்படி போகும், இந்த மாதிரியான மார்க்கெட் போகும்.
ஸோ மார்க்கெட் என்ன மாதிரி போகும் அப்படின்றத நாம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துப்போம், அவசரப்பட வேணாம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன லெவல்லாம் செக் பண்ணிட்டோம், அப் டவுன் மூமெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். லாஸ் பண்ணிட்டோம், பார்க்கலாம். ஓகே, எக்ஸாக்டா நம்ம போட்ட இடத்துல வந்து டிஜிட்டல்ல போட்டோம்னா ஏடிஎம் வந்துருக்குன்னு நினைப்பேன். ஓகே, நாம எக்ஸ்பெக்ட் பண்ணது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அப் டவுன் மூவ்மெண்ட்ல போவோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஓகே, நம்ம அப் டவுன் மூவ்மெண்ட் போட்டு பார்க்கணும். ஓகே, மேல போச்சு. ஓகே, இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ஒரு பிரேக் அவுட் பண்ணி போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. அடுத்து நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொன்னா, இது இந்த இடத்துல வந்து டச் ஆகி அப்படின்னா டச் அண்ட் ரிஜெக்ஷன் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ஏர் ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வரணும். ஸோ அதை பழகிக்கோங்க. நான் அதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன், ஸோ பார்ப்போம். ஒவ்வொரு மார்க்கெட்டையும் கவனமா இது பண்ணுங்க, மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மார்க்கெட் ஒரு மார்க்கெட் என்னென்ன மாதிரி எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா தான் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, நம்ம வேற மார்க்கெட் பார்ப்போம். ஓகே, 1 மினிட் மட்டும். ஓகே, ஓகே, நாம எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னு சொன்னா இந்த இடத்துல டவுன் மூவ்மெண்ட்ல போயிடுச்சு அண்ட் அகெயின் இந்த இடத்துல டச் ஆயிட்டு அதுக்கப்புறமா அப்ல போகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Sorry guys. ஓகே, ஓகே, நமக்கு இந்த டைம்ல இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்னா டச் அண்ட் ரிஜெக்ஷன். ஐ திங்க் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஒழுங்கா கிட்டத்தட்ட வந்திருக்கு, அந்த இடத்துல டச் அண்ட் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஓகே, நம்ம வேற ஒரு மார்க்கெட்டை பார்க்கலாம். ஓகே, ஒரு மார்க்கெட் என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி மார்க்கெட்டை மூமெண்ட் வந்து பாருங்க. அந்த மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு டிசிஷன் உங்களால எடுக்க முடியும். எல்லா மார்க்கெட்லயும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இதுதான் பண்ணி ஆகணும். மார்க்கெட்டை வந்து நல்லா நல்லா வச்சு பண்ணி ஆகணும். மார்க்கெட் பாருங்க எப்படி போகுது. ஸோ மார்க்கெட் என்ன மாதிரி போகுது, எந்த மாதிரி லெவல்ல போகுது அப்படின்றத நல்லா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் நீங்க ட்ரேட் எடுக்க போகணும். ஸோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு அப் டவுன், இப்போ நான் எதுக்கு அப் டவுன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றேன்னா அந்த மேலே கீழே போயிட்டு வர வந்து சில டைம்ல தான் அந்த சிம்டம்ஸ் நடக்கும். அப்படி நடக்கிறப்போ நம்மளால ஈஸியா ப்ரிடிக்ஷன் நடக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹெல்த்தி மார்க்கெட் இல்ல. பட் நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொன்னா சரியான லெவலை நம்மளால குறிச்சிக்க முடிஞ்சா நம்மளால ஈஸியா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதுல லெவல்ஸ் எல்லாம் குறிச்சுக்கோங்க. பிரேக் அவுட் பண்ணி மேல போகுது. ஓகே,
பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லைன் வரைஞ்சி பாருங்க என்ன மாதிரி இந்த மார்க்கெட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ரெண்ட் லைனை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இல்லை அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டு டச் அண்ட் ரிஜெக்ஷன் ஆகி அப்புறம் இந்த மாதிரி போகிற வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் மார்க்கெட்டை பாருங்க என்ன மாதிரியான மார்க்கெட் கிரியேட் ஆகுது பாருங்க. இந்த பாருங்க இந்த இடத்துல பாருங்க, அந்த இந்த இடத்துல பாருங்க அப் டவுன் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிற மார்க்கெட்டை நம்ம எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நான் அதை வந்து தான் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு வித்தியாசமாக உருவாகும். அந்த அந்த மார்க்கெட்டை நம்ம சரியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒன்று ரேஞ்சிங் மார்க்கெட் போயிட்டு இருக்கு, குட்டி ரேஞ்சிங் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஹெல்த்தி இல்லாத மார்க்கெட், ஓகே, ஒரு ஹெல்த்தி இல்லாத மார்க்கெட். ஸோ நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. மார்க்கெட் மூமெண்ட் பாருங்க எப்படி போகுது. இப்படி போகிற சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நான் மார்க்கெட் டைப்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பியிருக்கேன். உங்களோட குரூப்ல செக் பண்ணுங்க, இல்லாட்டி நான் மறுபடியும் போட்டு வர்றேன். ஸோ இருக்கிற லெவல்ஸ் சரியாக செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரி, ஒவ்வொரு லெவலும் செக் பண்ணுங்க. ஒவ்வொரு லெவல்லையும் என்ன மாதிரியான விஷயங்கள் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு மார்க்கெட்டை எந்த அளவு அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிட்ட தான் புரியும். எனக்கு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்கு. சரி, ரவுண்ட் நம்பர் 1 இருக்கு. எக்ஸாக்டா க்ளோசிங் பாயிண்ட் இந்த இடத்துல. ஓகே, ஒவ்வொரு மார்க்கெட்டும் வித்தியாசமா ஒர்க் பண்ணும். அந்த ஒவ்வொரு மார்க்கெட்டையும் நம்ம கொஞ்சம் அந்த மார்க்கெட் அது என்ன மாதிரியான மார்க்கெட் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம எடுக்கிற அடுத்த மூவ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கேண்டில் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேண்டில் வரதுக்கு மட்டும் சான்சஸ் இருக்கு. ஒரு ரெட் கலர் கேண்டில் மட்டும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த கேண்டில் இந்த இடத்துல கிரியேட் ஆனிச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டில் கிரியேட் ஆனிச்சு. ஓகே, மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே, எக்ஸாக்ட் லெவல் நம்ம எடுத்திருக்கோம், வேற எதுவுமே இல்லை. எந்தெந்த லெவல் எடுத்திருக்கோம்? ஸோ சரியா பார்த்துக்கோங்க. இந்த லெவல் அண்ட் இந்த லெவல் அண்ட் அதனால இன்னொன்று ரவுண்ட் நம்பர்.
ஸோ அதை வச்சு நம்ம லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எனி அதர்ஸ் லெவல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்கு. ஸோ நான் சொல்லியிருக்கேன் முன்னே ரெசிஸ்டன்ட் லெவல், அதுக்கப்புறம் வர சப்போர்ட் லெவலில் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலில் ஒர்க் பண்ணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா ஸோ இப்போ ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், இருக்கலாம் அழிச்சிட்டு புதுசாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை கொடுப்போம். ஸோ சரியான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கொடுப்பீங்க. நான் உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ண சொல்லி தரல, ஒவ்வொரு மார்க்கெட்டையும் எப்படி ஐடென்டிஃபை பண்றேன் அப்படின்றத பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் சில மார்க்கெட்ஸ் கிரியேட் ஆகும். இல்லைன்னு சொன்னா ஜிக்ஸாக் போட்டு பாருங்க. ஜிக்ஸாக்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. அது வந்து மார்க்கெட் என்ன மாதிரி மூமெண்ட்டை கொண்டு வருது, இந்த இடத்துல ஒரு அப் டவுன் மூமெண்ட்டை கொண்டு வருது அப்படின்றத சொல்ல வருது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கவனமா இதை வச்சு நம்மளால இது பண்ண முடியும். ஒரு 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 ஐடியா, ஒரு புதுசா ஒரு ஐடியா எப்படி மார்க்கெட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நீங்க கொஞ்சம் போக போக அதை கத்துப்பீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஏரியா வரும், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடக்க சான்சஸ் இருக்கு. இப்படி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்க என்ன மாதிரியான மார்க்கெட் வருது, அந்த மாதிரியான மார்க்கெட் வரக்குள்ள எப்படி ஃபேஸ் பண்ணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் அது மார்க்கெட்டை பார்த்து 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 பழகிக்கணும். நான் இப்போ எதுக்கு அப் டவுன் மார்க்கெட், இந்த மாதிரியான மார்க்கெட் கிரியேட் ஆகுது, இந்த மாதிரி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா, நீங்க போயிட்டு ஒப்சர்வ் பண்ணும். ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கிறப்பவும் அந்தந்த இடத்துல நீங்க அந்த கேனல்ல போடணும். அப் டவுன் மார்க்கெட் அப் டவுன்ல போகுதா, என்ன மாதிரி போகுது அப்படின்றதெல்லாம் நீங்க சரியா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து இது பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி மார்க்கெட்டை அப்சர்வ் பண்றேன், எப்படி எல்லா மார்க்கெட்டை வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த இடத்துல ஒரு மூமெண்டம் போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு அப் டவுன் மார்க்கெட், கொஞ்சம் வித்தியாசமான மார்க்கெட், ஒரு கேண்டில் கிரியேட் ஆகுறப்போவே அந்த மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு மார்க்கெட் எப்படி, அந்த மார்க்கெட்டுக்கு எப்படி நம்ம ரெடி ஆகணும், ஒவ்வொரு மார்க்கெட்டும் கிரியேட் ஆகுறப்போ அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும், அந்த மார்க்கெட் நம்ம எப்படி பழகிக்கணும் அப்படின்றதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸியான விஷயம். அதை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு மார்க்கெட்டும் அப்சர்வ் பண்ணி சரியான ஒரு இதை எடுத்துக்கோங்க. ஓகே, நான் ஏன் இந்த இடத்துல நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் நம்ம டிஜிட்டல்ல இருக்கோம். நம்ம
பைனரில இருந்து அது ஏடிஎம் வந்திருக்கும். நான் எதுக்காக இந்த இடத்துல ப்ரிடிக்ட் பண்ணேன்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் லெவல். ஸோ 3 கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல போனது வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் எப்படி போகுதுன்னு சொன்னா, இந்த இடத்துல கிரியேட் ஆகிற மார்க்கெட் எப்படி போகுதுன்னு சொன்னா, நான் வந்து என்னத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல போற மார்க்கெட்டை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்றத நீங்க உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். சில வேளை இது இப்படி போகலாம். ஸோ நான் இது எதுக்காக நான் சொல்லி காட்டுறேன்னு சொன்னா, ஒவ்வொரு மார்க்கெட்டையும் நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்றோம், எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதுதான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி போகுது, இந்த இடத்துல சரியான லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. சரியான லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, அப்படியே இறங்குது. ஸோ அப்படின்னா நான் என்னத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அந்தந்த லெவல்ஸ் அப் டவுன் மூவ்மெண்ட் இருக்கும், ஒரு சிலது வளைஞ்சு போகும், ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணீங்க, நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களால கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே, ஓகே, ஓகே. ட்ரேட் படல. ஏன் தெரியல, ட்ரேட் படல. ஓகே, நாம இந்த இடத்துல நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அதை கொஞ்சம் பாருங்க. ஒவ்வொரு மார்க்கெட்டையும் லைன் போட்டு ஒவ்வொரு மார்க்கெட்டையும் என்ன மாதிரி மூவ் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, பாத்தீங்கன்னா மேல போயிடுச்சு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பிளேஸ் பண்ணி இந்த இடத்துல. ஸோ சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரியான மார்க்கெட் எப்படி பேஸ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல டச் ஆயிட்டு கீழே போக சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வந்திருந்தா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஒரு கிரீன் கலர் கேண்டில் வரணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அடுத்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் வரும். நமக்கு இப்படி ஒரு ஒரு கேண்டில் வந்து இப்போ இப்போ நம்ம இந்த எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, நாம எக்ஸ்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஓகே, நம்ம லெவலை சரியா வரைஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் லெவலை சரியா வரைஞ்சுக்கோங்க. நமக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இந்த டச் ஆகலை. ஸோ அதனால இந்த ட்ரேட் எடுக்க முடியாது. ஓகே, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு மார்க்கெட் அப்படின்னா, அப் டவுன் மூமெண்ட்ல இருந்து கீழே. ஸோ
ஸோ அப் டவுன் மூமெண்ட் தான் நிறைய இடத்துல வரும். அந்த அந்த வார இடத்துல நம்ம மார்க்கெட் எப்படி வருது அப்படின்றத நமக்கு உங்களால கொஞ்ச நேரம் அதை கண்டுபிடிச்சிருக்க தெரியணும். ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸ். ஓகேங்களா? பெரிய விஷயம்லாம் இல்லை. சப்போர்ட் லெவல் மேபி இதெல்லாம் ரொம்ப அடுத்து ஒரு பியரிஷ் கேண்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அந்த இந்த லெவலை டச் பண்ணிச்சு. ஓகே, லெவலை டச் பண்ணிடுச்சு. நான் எதனால பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப் டவுன் மூமெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலை தாண்டி வந்துருச்சு. ஸோ இது என்ன பண்ணுன்னா, எகெயின் இந்த இடத்த டச் பண்ணிட்டு வரக்கு சான்சஸ் இருக்கு. இப்படி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல நம்ம என்னத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த சரியான லெவல் இருக்கு இல்லையா, அந்த லெவலை நம்ம சரியா பார்த்துக்கணும். ஸோ ஒவ்வொரு மார்க்கெட்டும் வித்தியாச முறையில கிரியேட் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. பட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நாம அதுக்கப்புறம் லோவர் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டை மூமெண்ட் மாறிடுச்சு. அதாவது மேல இருந்த மார்க்கெட் மாதிரி இல்லாம உடஞ்சி கீழே இன்னொரு புதுசா ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு நம்ம பழகணும். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? ஒவ்வொரு மார்க்கெட்டும் வித்தியாசமா கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஏரியா வச்சுப்போம், இதை நம்ம சப்போர்ட்டா வச்சுப்போம். ஸோ புதுசா ஒரு மார்க்கெட், ஓகே, புதுசா ஒரு மார்க்கெட் இந்த மாதிரி போயிட்டு. ஸோ ஒவ்வொரு மார்க்கெட்டும் வித்தியாசமா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. நான் என்னத்தை சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மார்க்கெட்லயும் ஒவ்வொரு மாதிரி லெவல்ஸ் இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு கேண்டில்ஸ் கிரியேட் ஆகுறப்பவே நாம அதை கண்டுபிடிச்சிக்க தெரியும். அப்படி நம்ம கிரியேட் ஆகக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண வைக்க முடியும். இதுதான் நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு இடத்துலயும் குட்டி குட்டி லெவல்ஸ் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ சரியா ப்ரெடிக்ட் பண்ண சொல்லல, நான் வந்து சொல்றேன்னா ஒவ்வொரு லெவல்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்களேன். ஓகே, இந்த லெவல்ஸ் தாண்டிட்டப்போ இந்த மாதிரி ஒரு லெவல் வருது, இந்த லெவலில் இப்படி ட்ரேட் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்கு.